அண்ணா பழம் வாங்கி கொடுண்ணா. என்னடா பழம்? ஆப்பிள் வாங்கி கொடுண்ணா. ஆப்பிளா? ம். அட கடவுளே. என்னப்பா ஆப்பிள் என்ன ரேட்டு? அண்ணே கிலோ 240ண்ணா. எது 240? நிப்பாட்றா. ஐயோ எதுக்கே கத்துற? யோ கத்தாம ஆப்பிள் ரேட்டு கிட்ட தங்க ரேட்டு சொல்லிட்டு இருக்கா? தங்க என்ன ரேட்டுன்னு தெரியுமா? தங்க ரேட்டா? அதெல்லாம் தெரியாதுங்க. தெரியாதுல்ல. அண்ணா விடுண்ணா, ஆப்பிள் வேண்டாம், மாதுளையாவது வாங்கி கொடுண்ணா. சரி மாதுளையாவது கொடுங்க. என்ன ரேட்டு? அண்ணே மாதுளமாண்ணே 300ரூவாண்ணா. 300? யோ என்னையா பாப்பாரப்பட்டியிலே பாதி உழுதாக இருக்கும் போல இந்த ரேட்டு சொல்கிற? ஆமாண்ணா. யோ என்ன பாப்பாரு இப்படியே விளையுது, வெளியிலேருந்து வருதியா? ஏன் நீ வேற பாதி ஊரில் கடை நாயா வாங்கி வச்சிருக்கேன். இவனுங்க யார் ஜோக்கர் மாதிரி அல்ல விடுப்பா. தம்பி காசு ஒரு 1000 ரூபா இருக்கு, அது அதில் 1 கிலோ பழம் போட்டு வை, நான் வரேன். அண்ணே கொடுங்கண்ணே. சரி நான் போயிட்டாங்க, நான் கட்டி வச்சுறேன். யோ சொல்லியா எது ஏன் கத்திட்டு இருக்கீங்க இப்படி? சரி சரி ஆளுக்கு ஒரு வாழைப்பழமாவது கொடுங்க, சாப்பிட்டு கிளம்புறோம். என்னது ஒரு பழமா? தம்பி போட்டு வச்சிட்டியா கூட? அண்ணா இந்த முடிஞ்சு வந்தண்ணே. யோ 2 பேர் கிட்ட வாங்கய்யா, வாங்கடா. அண்ணா கிலோ கணக்கு வாங்கின போகிறோம்னா அமைதியாக வாங்கின போகிறான். ஒரு பழத்தை வாங்க வந்துட்டு நான் கேள்வி கேட்குறேன். என்ன சொல்லுவேன், என் உள்ளம் தாங்கல மெத்தவா.